இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.3ல ஃபிஃப்த்து சம் வெரி சிம்பிள் கொஷின்ஸ். இல்லாட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x + 5ன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 5. அதில் வந்து எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 பை எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 கண்டுபிடிக்கணும். அடுத்து எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி எக்ஸால் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சரோ அதை எழுத போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்யலாமா? ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 2x + 5. இது கொஷின். அதில் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ப்ளஸ் 5 அப்படியே இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆன்சர் வரும்? 2x + 2 2s are 4 + 5. ஸோ த ஆன்சர் இஸ் 2x + 9. அதே மாதிரி அடுத்து நம்ம எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும். அதாவது எக்ஸுக்கு பதிலாக 2 போடணும். எஃப் ஆஃப் 2. ஸோ 2 × 2 + 5. ஸோ 2 2s are 4 + 5 = 9. So now the answer f of x plus 2 minus f of 2 by x இல்லையா? இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட் f of x plus 2க்கு பதிலாக 2x + 9. அதே மாதிரி மைனஸ் f of 2க்கு பதிலாக -9 டிவைடட் பை எக்ஸுங்கிறது அப்படி எக்ஸாகவே தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இதை எப்படி பண்ணலாம்? அடுத்து +9 -9 கேன்சல் ஆகி 2x by xன்னு வரும். இதுலேயும் இந்த x கேன்சல் ஆகி ஆன்சர் இஸ் 2ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது ஃபிஃப்த்து சம். வெரி சிம்பிள் ஒன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸுக்கு பதிலாக கொஷினில் கொடுத்துருக்க எக்ஸ் ப்ளஸ் 2 அண்ட் கொஷினில் கொடுத்துருக்க 2வை சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்குதோ அதை கொஷினில் நம்ம திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஓகேவா? இப்போ 2x + 9 -9 இதில் கவனமாக +9 -9 கேன்சல் ஆகிடுது. 2x மட்டும்தான் இருக்குது, கீழே x மட்டும்தான் இருக்குது. ஸோ x கேன்சல் ஆகி த ஆன்சர் இஸ் 2. ஓகேவா? இதுதான் இந்த ஃபிஃப்த்து சம். ஓகே, தேங்க்யூ.